அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மாலை நேரத்துக்கான மிக முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். இது மாலை நேரத்துக்கான வீடியோ. காலையில் போட்ட வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்கலைன்னா நிச்சயமாக அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதுலேயும் பல மிக முக்கியமான தகவல்கள் அடங்கியிருக்குது. இலங்கையுடைய பேரை ஒட்டுமொத்தமாக நாசம் செய்கிறதுக்காக கடையாக போய் திருடி அதை வீடியோ போடும் கணவன் மனைவி உண்மையை வெளிக்கொண்டு வந்து அம்பலப்படுத்தினார் சுதாத் சகோதரர். இலங்கையில் பொது போக்குவரத்துகளில் மிகவும் கேவலமான அசிங்கமான செயல்பாடுகளில் ஈடுபடும் இலங்கையர்கள் நாடு எதை நோக்கி போயிட்டுருக்குதுன்னே தெரியலை. ரொம்ப மோசமான சூழலில் தற்போது நம்மளுடைய நாடு இலங்கை. டிக்டாக் மூலம் பொது ஒழுக்கங்களை மீறும் செயல்பாடு. மிகவும் ஃபேமஸான ஒருத்தர் செய்த மோசமான செயல். 1300 தினார் அபராதம். காரணம் ஸ்டிக்கரா. குவைத்திலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பின்னால் தொடரும் சில ஆசாமிகள். நேரமில்லை, இதுக்கெல்லாம் நேரமில்லை. வழக்கறிஞரின் உருக்கமான பேச்சு. சபா மெடிக்கல் ஸ்பெஷாலிட்டி பிரம்மாண்டமான படைப்பு. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். முதலாவது தகவலை பார்த்துடலாம். நாளையோட கானூன் முடியுது. காதிம் ஷூன் கானூன் நீடிக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்பு பலரிடமும் இருக்குது. அதே போல் நாங்களும் ஆரம்பத்திலிருந்து இப்போதைக்கு வரைக்குமே உயர்மட்டங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஆனால் சரியான ஒரு தீர்வு கிடைக்கல. இது வரையிலையும் எந்த ஒரு நற்செய்தியுமே கிடைக்கல. அதே போல் உள்துறை அமைச்சர் இந்த நாள் ஃபுல்லாகவே ரொம்ப பிஸியாக இருந்தார். அதே மாதிரி நேற்றைய தினம் கூட மேட்ச் நடந்தது. இந்த மாதிரி ஃபுல் பிஸியிலே இருந்தாங்க. பார்க்கலாம், இன்றைக்கி தான் கடைசி நாள். நாளையோட எல்லாமே முடியுது. நாளைக்கு வரைக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏதாவது ஒரு மாற்றங்களை கொண்டு வராங்களா அப்படின்னு. அப்படி இல்லாத பட்சத்தில் இத்துடன் நிறைவடைகிறது காதிம் டு ஷூன் அப்படின்றது தான் அந்த டாபிக். ஆனால் இதில் இன்னும் ஒரு சான்ஸ் இருக்குது. கானூன் முடிஞ்சாலும் ஒரு சிலருக்கு மாற்ற முடியும். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சொந்த கஃபீலிடமே. இப்போ உங்கள் கஃபீல்கிட்ட ஒரு மத்தாமோ அல்லது லாண்ட்ரியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு கடை ஒன்று இருக்குது. நீங்கள் அவர்கிட்ட காதிமில் இது வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அவருக்கு ஷூனுக்கு மாற்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா இந்த கானூன் முடிஞ்ச பிறகு மாற்ற முடியும். சொந்த கஃபீல், ஒரே கஃபீல்கிட்ட தான் நீங்கள் காதிமில் வேலை பார்க்குறீங்க. ஷூனுக்கு உங்களுக்கு இந்த கானூன் முடிந்த பிறகும் மாற்ற முடியும். ஆனால் என்ன, ரேட்டு கொஞ்சம் அதிகமாகும். இதுக்கு முன்னாடியே 350 தினார் நிர்ணயிச்சிருந்தாங்க. அதே ரேட்டில் தான் உங்களுக்கு அந்த கட்டணம் மறவிடப்படும். ஆனால் இந்த கானூனுக்குள்ளே மாற்றும்போது வெறும் 50 தினார் தான் பார்த்திங்கன்னா சார்ஜஸாக அமைய போகுது. சார்ஜஸ் வெறும் 50 தினார் தான். ஆனால் இந்த கானூன் முடிஞ்ச பிறகு மாற்றும்போது 350 தினாராக இருக்கும். இதுக்கு முன்னாடியே நான் தெரிவிச்சிருக்கிறேன். காதிம் டு ஷூன் அதே காஃபீல்கிட்ட சொந்த காஃபீல்கிட்டே மாறணுமா இருந்தால் 350 தினார் இந்த கானூன் முடிஞ்ச பிறகு ஆனால் மாற்றிக்கொள்ள முடியும். 1300 தினார் அபராதமா? ஒரு மனைவி கணவருக்கு ஸ்டிக்கர் அனுப்பினதுக்காக எகென்ஸ்டாக கேஸ் போட்டது. கிடைத்த நஷ்டஈடு 1300 தினார். ஸ்டிக்கர். இப்போ நீங்கள் பார்வையில் பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாமே ஸ்டிக்கர் தான். இப்போ இதுகளில் நாம் ஒவ்வொருத்தருக்கும் ஷேர் பண்ணுவோம். நம்மளுடைய சிச்சுவேஷனை பொறுத்து, இப்போ குவைத்திகளாக இருக்கலாம் அல்லது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இருக்கலாம், நிறைய பேருக்கு நாம் இதை ஷேர் பண்ணுவோம். நம்ம இருக்கிற சிச்சுவேஷனை பொறுத்து, அவங்க போடுற மெசேஜை பொறுத்து நாம் அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஒவ்வொரு வகையில் ஸ்டிக்கர் அனுப்புவோம். ஆனால் இந்த ஸ்டிக்கர் நீங்கள் அனுப்புகிறதால உங்களுக்கு ஜெயில் தண்டனையும் கிடைக்கும், நஷ்டஈடும் கட்ட வரும், அபராதமும் செலுத்த வேண்டி வரும். இந்த ஸ்டிக்கரில் அவ்வளவு பெரிய மேட்டர் ஒளிஞ்சிருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஸ்டிக்கரை பொறுத்த வரையில் இது என்ன சொல்கிறாங்கன்னா பொது ஒழுக்கத்தை மீறக்கூடிய செயல்களில் ஒன்றாகவும் கருதப்படுது. நம்ம அனுப்பக்கூடிய ஸ்டிக்கரை பொறுத்து, அதே மாதிரி நம்ம அனுப்பக்கூடிய சிச்சுவேஷன், அவங்க எதிர்கொள்ளக்கூடிய அந்த ஸ்டிக்கரால் அவங்க எதிர்கொண்ட பிரச்சனைகளை பொறுத்து சரியான தீர்மானம், சரியான விசாரணை எடுப்பாங்க. சும்மா நார்மலாக இந்த ஸ்டிக்கர் அனுப்பிட்டான் அப்படின்னு சொல்லி கேஸ் போட முடியாது. ஆனால் அந்த ஸ்டிக்கர் அனுப்பினதுக்கான சரியான காரணம், அவங்க இருந்த சிச்சுவேஷன், அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணினா நிச்சயமாக அபராதம் செலுத்த வேண்டி வரும். ரொம்ப கவனம் இந்த ஸ்டிக்கர் யூஸ் பண்ணுறது. டிக்டாக் பிரபலம் திடீரென வீடியோவில் மார்பை வெளியில் காட்டிய சம்பவம். இவங்க லைவில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு நபர்
உங்களுடைய மார்புகளை காட்டுங்க அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. உடனே அவங்க அப்படியே வெளியில் எடுத்து காட்டிட்டாங்க. இது சம்மந்தமாக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கையை வச்சுருக்கிறாங்க. فأقول لك أشياء بالطريقة اللي تبينها. يكون عشان الصدر. لا بالعكس. يمكن عشان الكف. لا يجنن. نزلي شوي هذا. شوي بس كذا أحس حلو عليك والله يجنن. شوي بس إيه. أنت تدخلي كذا شوي. يجنن والله يجنن. ما شاء الله ما شاء الله أحب فيك والله هذا. فرق بين الطبيعي والسيليكون؟ في الملمس إيه؟ في الملمس طب لا هذا طبيعي يخطب يرجع. لو طلعنا شوي بعد يرجع أكثر. بس حلو والله. والله يجنن والله ما شاء الله. اسمع ما حد دخل البيت لو نفسك ترجعوله. برافو عليك. تبغى فيديو يعني دحين ولا ارسل لك بثني في سناب وارسل لك اشياء؟ لا خل بسولف معك في فيديو بعدين ارسل اللي تبينه. டிக்டாக் பாவனையாளர்களே தயவு செய்து கவனம். நீங்கள் இப்போ சிலருங்க லைவில் போயிட்டாங்கன்னா வாயில் வார வார்த்தைகளை பற்றியும் கவனிக்கிறது இல்லை. அவங்க செய்கிற செயல்பாடுகளை பற்றியும் அவங்க கவனிக்கிறதே இல்லை. ஆனால் இது எவ்வளோ பெரிய ஒரு பாரதூரம் அப்படின்றது ஒரு சட்ட ரீதியான ஒரு பிரச்சனையை சட்ட சிக்கலை சந்திக்கும் போது தான் தெரியும். ஏன்னா நம்ம ஆளுங்க பார்த்திங்கன்னா இந்த நாட்டை பொறுத்தவரையில் நிறையவே இந்த டிக்டாக் மூலம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நிறைய பொது ஒழுக்கங்களை மீறுறாங்க. ஆனால் அது அவங்களுக்கு தெரிகிறதில்ல இது எவ்வளோ பெரிய ஒரு பாரதூரமான விடயத்துக்கு கொண்டு போய் நம்மளை விடும் அப்படின்னு, எந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வரும் அப்படின்னு. ஏன்னா ஒரு சிலருக்கு இந்த டிக்டாக்ன்றது ஒரு என்டர்டைன்மெண்ட், அதெல்லாம் ஒரு பொழுதுபோக்கு. இதில் என்ன இருக்குது, நாங்கள் இப்படி பண்ணால் என்ன ஆகும், அப்படி பண்ணால் என்ன ஆகும்னு சிலர் அந்த விவாதம் பேசுவாங்க. இது என்னோடய ஃபோனு, என்னோடய நெட்டு, நான் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு. அப்படின்னா அது நீங்கள் உங்களுக்கு தெரிகிறதுக்கு மட்டும்தான் பண்ண முடியும். பப்ளிக்காக சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ போடுறீங்களா, லைவ் போடுறீங்களா, அது பொதுவாக மாறிடும். பொது ஒழுக்கத்தை மீறினால் கடுமையான சட்ட நடவடிக்கைகள் இருக்குது, கவனம். வெளிநாட்டவர்கள் பிரச்சனையை பற்றி என்கிட்ட பேச வராதிங்க. அவர் எப்பயுமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாளாச்சே. வெளிநாட்டவர்கள் பிரச்சனையை விட எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. நாட்டை பொறுத்தவரையில் நாட்டில் எத்தனையோ சட்டத்திட்டங்கள், எத்தனையோ அமைச்சகம், எத்தனையோ விடயங்கள் இருக்குது. நம்ம நாட்டு பிரச்சனையை பாருங்க முதல்ல, அதுக்கப்புறமா வெளிநாட்டவர்களுடைய பிரச்சனையை பார்த்துக்கலாம். السلام عليكم. اللي دازي لي تو صور تصريح حق ما ادري من وتصريح حق من ابو مجبل ارفع دعوه على فلان. تعبك انا فاضي والله العظيم. انا مو ملحق على القضايا اللي عندي عشان اروح ارفع دعاوي على خلق الله. بعدين انا شنو علاقتي؟ تدافع عن الكويت. الكويت فيها دوله، في حكومه، في نيابه، في تحقيقات، في وزاره، في مليون جهه تحرك تقاضي. انا ايش علي؟ انا قاعد ادور محامين اعينهم ماني لاقي. تخيل اسوي لي دعوه لا ببلاش بعد. صدقك انت. والله بزي والله مو فاضي حق السوالف. كنت قبل الواحد يكون صغير كذي وده يشد حيله ويسوي، بس الحين ما فيني والله. لا والله நோ ஐ காண்ட் صراحه. சலாம். நம்மளுக்கு 1000 வேலை இருக்குதுப்பா, சும்மா தேவையில்லாமல் வெளிநாட்டவர்களை குறைஞ்சிக்கிட்டு அப்படின்ட்டு போயிட்டார் சிம்பிளாகவே. இதோ இவரையும் பார்த்துக்கோங்க. இந்த நபரும் இந்த பெண்களுக்கு பின்னால் சிலர் தெரிவாங்க இல்லையா, ரோட்டில் ஒரு சீலை துண்டு வந்து அதையும் எட்டி பார்க்குறவங்க இருக்காங்க இல்லையா, அந்த குரூப்பில் இவரையும் சேர்த்துக்கொள்ளலாம். இதோ ஒரு நபருக்கு எதிராக ஒரு பெண் வீடியோ பதிவிட்டுருக்குறாங்க. وهذا انا اصورك الحين عادي اصورك دقيقه. طيب بس اصبر دقيقه. لا تنسى اصور لك. இதோ வரேன் கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆள் எஸ்கேப் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாகவே இருங்க, இந்த ரோட்டில் நடந்து போகிறவங்க தனியாக. ரியல் எஸ்டேட் நிபுணர் ஹைஸ் அல் கஹானிம் அனைத்து துறைகளிலும் புலம்பெயர்ந்தோருக்கு தொழில் வாய்ப்புகள் மற்றும் தகுதிகளை வழங்குதல் கடினமாகும். சில துறைகளில் வெளிநாட்டினரை அரசு கைவிடத் தொடங்கியுள்ளது. குறிப்பிட்ட துறைகளில் மட்டுமே வெளிநாட்டினரை அரசு ஏற்றுக்கொள்கிறது. குறிப்பாக நம்ம தொடர்ந்துமே சொல்கிறது தான், குவைத்துக்கு இனி வரும் காலம் பெரிய சம்பளம், நல்ல லைஃப் ஸ்டைல், நல்ல நிலைமை கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து வராதிங்க. ஏன்னா குறைஞ்சது மேக்சிமம் 500 தினார் தான்
மேக்சிமம் இப்போது வெளிநாட்டவர்களுக்கான சம்பளம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதுக்கு மேலதிகமான சம்பளம் கொடுக்குறதா இருந்தால் அந்த வேலை வாய்ப்பை ஒன்று குவைத்து குடிமக்கள் அல்லது குவைத்திலே இருக்கக்கூடிய பெதூன் குடிமக்கள், பெதூன் குவைட்டிகள், இவங்களில் யாருக்காவது ஒருத்தருக்கு வழங்குறதுக்குரிய முயற்சிகளை முன்னெடுத்து வராங்க. இனி வரும் நாட்களில் பெரிய அளவான சம்பளம் எதிர்பார்த்து யாருமே வராதிங்க. ஏன்னா அரசு துறைகள் இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பல விடயங்களில் பல செக்டார்களில் வெளிநாட்டவர்களை அகற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா குவைத்திகளை நியமிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் வீட்டை விற்று இருக்கிற சொத்து சுகம் நகைகளை விற்று 40 லட்சம் 50 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம்னு பணம் கட்டியெல்லாம் இனிமேல் இந்த நாட்டுக்கு தொழில் தேடி வராதிங்க. ஏன்னா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆசை காட்டுறது இங்கே இருக்கிற நிறைய பேர் ஏமாற்றுறாங்க. அப்படித்தான் மாதத்துக்கு 500 தினார் சம்பாதிக்கலாம், 1000 தினார் சம்பாதிக்கலாம், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சிலர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா மண்டையை கழுவி எப்படியாவது இந்த நாட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அவங்களும் லட்சக்கணக்கில் செலவழித்து இங்கே வந்த பிறகு பார்த்தா எல்லாமே செல்லா காசியாக மாறி இருக்குது. தயவுசெய்து ரொம்ப கவனம். சிங்கள நியூஸில் அடுத்தது சிங்கள வீடியோக்களில் நிறையவே இவரை பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக கூட ரணிலா, அனுரையா, நாமலா, சஜிதா அப்படின்னு மைக்கோட ரோடாக தெரிகிறாரு. இவர் ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தார். இந்த 2 தேங்காய் மாங்காவும் என்ன பண்ணுதுன்னா இத்தாலியில் இருந்துக்கிட்டு இலங்கையுடைய மொழியான சிங்கள மொழியில் பேசிக்கிட்டு 2 பேரும் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போய் சூப்பர் மார்க்கெட்டில் எப்படி அதிக விலையில் உள்ள பொருட்களை குறைஞ்ச விலைக்கு நாம் வாங்குறது, எப்படி நாம் நூதனமாக திருடுறது அப்படின்றத வீடியோவாக எடுத்து போட்டிருக்கிறாங்க இந்த கணவனும் மனைவியும். கேவலம். බොයිස් අපි අද ඇවිල්ලා ඉන්නේ පර්ෆාම් ඉලයකට ඔයාලට අඩු වියදමින් ස්පේස් කරගන්න විදිය කියලා දෙන්න තමයි අද අපි දෙන්න යන්නේ. ගානක් ඉදිරි කරගන්න විදිය පුළුවන් තමයි ගැන කියලා දෙන්නේ. දැන් ඉතින් කියන්නේ කොහොමද ඉරලා ගන්න තැන් වලින් මොකක්ද කරන්නේ? ඔයාලා එක තමයි බලන්න මේක මොකද කියලා. ඔතනද ගණන් අඩුවටම තියෙන්නේ කියලා. ගණන් වැඩි මේක පොඩක වරකට දෝර ගන්න. අපි දාගෙන විදියට තෝරලා හොඳම ගෙඩි වලින් දාගන්නවා. දාගෙන ඉවර වෙලා 2.25 පේර ගෙඩියට අපි 1.99 ගෙවන විදිය තමයි දැන් පෙන්නන්න යන්නේ. අපි ගහන්න ඕනේ 134 කෝල්. කවුරුහරි ගහපල්ලකො මේකට අර පිටිපස්සේ ඉන්න එකට. එතනින් දැම්මා 134 ගෙවුවා. එතකොට මේ පේනවනේ 1.49 ගෙවන්න ඕනේ පේරමයි. උන් බලන්නේ නැහැ මේ මෙයාලා ගත්තේ අර පේරද මේ පේරද කියලා. පේරමයි. අපි දැන් යන් ඊළඟ තැනට. මේ තව එකක්. මේ විදිහක මේ දාපු දැවිත දෙල් මේ විදිහක වට රහයි. ඉතින් වැඩබලෙන් අපි ඔරගම් කරක් කරනවා වයි විල. මේක මෙදි තුට්ටක් තමයි දාගන්න. තුට්ටක් නෙමෙයි දාගන්න ඔබ පිටිපස්සේ ඉන්න. දාගන්න බලන්න පොඩි එක 143. කොහොමද? උන්න ගැව්වා යුරෝ 2යි. ඊට පස්සේ යුරෝ 2 මෙතනින් අලවලා අපි පොඩි වටයක් දානවා. බොරුවට නැත්තම් වැඩේ චාටර් කරන නිසා පොඩි වටයක් දාලා ඇවිල්ලා ඒ උඩට ගිහිල්ලා බලලා අපි අර ඉස්සරහට අරගෙන මේ මිදි මල්ලටම අනෙක් මිදි ටික කරි කර ගන්න ඕනේ. දැන් වටයක් දැම්මා. දැන් යන් ආයේ තව මිදි ටිකක් මේකට දාගමු. බොරුවට නිකන් තව ඕනම ගේ නේද කියලා අර ටික ඇක්ෂන් ගන්න ඕනේ. එතකොට සැකෙන් දෙන්නේ නැහැ. තාවල්ලක් දාගමු. මට හිතෙනවා මේ වල්ලක් දෙන්න බරකොටම ගෑණිගේ එකට දාගත්ත කියලා. ඒක නැතුව ගෙනියන්න මොකද බර පෙන්නන්නේ? නෑ මේ වල්ල දැම්ම කියලා ගෑණිට බර වෙන එකක් නෑ මං හිතන්නේ. අපි ඇත් කරන්න ඕන නම් ආයෙ ගහමු. ආයි ගහන්න ඕනෝ. පාර්තිය පනගමු. අම්මා මේ දොඩා මැල දොඩා ආවා. වැදුනා එක වැලදුනා කමන්නේ නෑ. ගලවනවා. හරි අපි. දැන් වම්බටු වලට ගන්න. ඔව් වම්බටික ගස්ත ගත්තනම් ලේසි. මූ නැති අතර අර ගෑණි මේක වම්බට්ට මොකක්ද දන්නේ කරගන්නේ නේ. තව ගන්න. එක මදි වෙයාට. හරි ඒකෙන් අපි ලොකුම වම්බට්ට තෝරගන්න. ඔව් ලොකු ඇත් මේ ලොකුම මෙච්චර විතර ඇතිනේ නේ. එහෙනම් වටු දෙකක් මෙතන තියලා දෙකක් විතර යනවා ඇති ඔව්. තියාගෙන තමයි තිරා ගන්න ඕනේ. එතකොට එනවා. 799. හරි අපි දැන් ඇවිත් දෙන්නේ මස් තියෙන තැනට එන්නේ පොල් මස් පෙත්තලි පොල්. ඔයාලට පේන යුරෝ 10යි 69ක් වෙනවා. එකක් ඒ කියන්නේ මේ වල එකින් එකට පේට් එක අහලා තියෙනවා. இதுக்கு பேசாமல் அவரே சொல்கிறாரு, இந்த பின்னால் இருக்கிறத விற்று பொழப்பு நடத்தலாமா தம்பி,
இந்த பொழப்புக்கு அப்படின்னு. உண்மையிலேயே பாருங்கள், இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாருங்கள் நண்பர்களே, நாங்கள் வந்திருக்கிறோம் இப்போ சூப்பர் மார்க்கெட்டில், இங்கே இருக்கிற பொருட்களை பாருங்கள், ஒரே பல வகை இருக்கும். இப்போ ஆப்பிள் எடுத்துக்கிட்டால் ஆப்பிளில் 3 வகை இருக்கும். ஒன்று அதிக விலை, ஒன்று 10 யூரோ, ஒன்று 7 யூரோ, இன்னொன்று 4 யூரோ. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா 10 யூரோடைய ஆப்பிள் எடுத்து பேக்கில் போட்டுட்டு அதில் டைப் பண்ணி அங்கே நம்ம விலையை நம்ம இப்போ இங்கே ஜெமியாக்கள்லாம் வந்து ஒருத்தர் நின்று உங்களுக்கு ப்ரைஸ் டேக் அடித்து கொடுக்குறாருல எடை போட்டு, அது மாதிரி அங்கேலாம் இல்லை, செல்ஃபாகவே அடிச்சுக்கிறது தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உள்ளே போய் மெதுவாக அந்த குறைஞ்ச விலையில் உள்ள பட்டியலை பார்த்து அதில் டேக்கை அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி திருட்டுத்தனத்தை பழக்கி கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஆட்களால் தான் நாட்டுக்கு கேவலம் மானம் மரியாதையெல்லாம் காற்றுல பறக்க போகுது. அடுத்ததா இவனை பார்க்கும்போது எனக்கு அப்படியே மண்டையெல்லாம் விரைக்குது. ட்ரெயினில் சுய இன்பம் காண்டுக்கிட்டு இருக்கிறான். முன்னாடி இருக்கிறது ஒரு பெண். அந்த பெண் தான் வீடியோவை எடுத்துருக்குறாங்க. அந்த பெண்ணை பார்த்துக்கிட்டே சுய இன்பம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில். இது வந்து ஒரு ட்ரெயினுக்குள்ளே நடந்த சம்பவம். சாதாரணமாக நாட்டில் இப்போதைக்கு இலங்கையை பொறுத்த வரையில் நம்மளுடைய நாடு மிச்சம் மோசமான மிச்சம் கேவலமான சம்பவங்களையும் சில செயல்பாடுகளையும் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய சூழலுக்கு மாறி இருக்குது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் குறிப்பாகவே பஸ், ட்ரெயின், இந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுகளில் நடக்கக்கூடிய மிக மோசமான செயல்பாடுகள். இப்போ கூட இன்னொரு பெண் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு வயதான ஒரு தாத்தா, ரொம்ப வயசான ஒரு தாத்தா. இந்த பொண்ணுக்கு வந்து நான் நினைக்கிறேன் ஒரு 15-16 வயசு இருக்கும். இந்த பொண்ணு வந்து பஸ்ஸுக்குள்ளே இருக்குது. இந்த மனுஷர் என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப கேவலமாக நடந்துக்கிறாரு அந்த பொண்ணுக்கு முன்னாடி. அவரும் இதே நிலைமை தான். அந்த முன்னாடி ஒருத்தன் அவன் பப்ளிக்காக செஞ்சான், இவர் வந்து ரகசியமாக செய்கிறாரு. இவங்கள மாதிரி ஆட்களையெல்லாம் என்ன பண்ணணும், அப்படியே இடுப்புக்கு கீழே சுடு தண்ணியில் இறக்கணும், எல்லாமே வெந்து போகிறதுக்கு. இந்த மாதிரி மோசமான செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய நபர்கள் இன்னும் நம்மளுடைய நாட்டில் இருக்கத்தான் செய்கிறாங்க. சரியான கடுமையான சட்ட நடவடிக்கை இல்லை இல்லையா? இப்போ இந்த நாடுகள் மாதிரினா பிடிச்சி அடியோடு வெட்டி விட்டுருவாங்க, எல்லாமே சரியாகிடும். ஆனால் அங்கேயெல்லாம் இந்த மாதிரி தண்டனைகளுக்கெல்லாம் சட்டம் இல்லை. குற்றவாளிகள் என்றைக்குமே நம்ம நாட்டிலெல்லாம் தப்பிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதால் எதுவுமே பண்ண முடியாது. அதே மாதிரி குழந்தைகள், இன்றைக்கி பாருங்கள் நம்மளுடைய குழந்தைகள், நம்ம ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன், சொந்த தந்தையே என்ன நாசகார செயல் செய்கிறாருன்னு. இப்போ அதை மாதிரி எங்களுடைய நாடும் ரொம்ப மோசமான இக்கட்டான சூழலை எதிர்நோக்கி போயிட்டுருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனம். அதே மாதிரி தான் இப்போ குறிப்பாக முஸ்லீம்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் அவங்களுடைய ஆடை கலாச்சாரம் என்னென்னு. அதே மாதிரி முஸ்லீம் அல்லாத சகோதர சகோதரிகள் உங்களுடைய குழந்தைகளை பற்றி, அவங்களுடைய ஆடைகளை பற்றி கொஞ்சம் சிந்தியுங்க. ஏன்னா அவங்க உடுத்துகிற ஆடை தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து. அடுத்ததாக இன்னொரு 2 பேர் விட்டா பிட்டு படத்தை பஸ்ஸிலே ஓட்டிடுவாங்க போல். 4 செவத்துக்குள்ளே பண்ண வேண்டியதெல்லாம் இப்போ 4 பேருக்கு முன்னாடியே, அதுவும் தைரியமாக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுகளில் பஸ்ஸு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே என்னென்ன பண்ணுறாங்க பாருங்கள். உண்மையிலேயே சொல்ல முடியலை, அந்த அளவுக்கு மோசமான செயல்பாடுகள் இப்போ நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி தான் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தாய் தந்தையர்களே உங்களுக்கு தொடர்ந்தும் அவேர்னஸ் பண்ணுறது ஒன்று தான். உங்களுடைய குழந்தைகளுடைய நடவடிக்கைகள் என்ன, அவங்க எங்கே போகிறாங்க வராங்க, தயவு செய்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிரம்மாண்ட படைப்பு சபா மருத்துவ சிறப்பு பகுதி மத்திய கிழக்கில் மிக பெரியதாக திகழ்கிறது. இது நாட்டின் சிறப்பான மற்றும் விரிவான மருத்துவ சேவைகளை வழங்குவதற்கான ஒரு தரமான கூடுதலாகும். 789 அறைகள் கொண்ட மகளிர் மற்றும் மகப்பேற்று நோய்களை கண்டறிதல் மற்றும் சிகிச்சை செய்யும் துறையில் சமீபத்திய சர்வதேச நிலைப்பாட்டின்படி உயர்தர மருத்துவ சேவைகளை எளிதாக வழங்குவதற்கான மிக நுணுக்கமான நுண்ணறிவுடன் பல முக்கிய செயல்பாடுகளுடன் சிறப்பம்சங்களுடன் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது மகப்பேற்று மருத்துவமனை சபா ஹாஸ்பிட்டல் ஏரியா. احنا حاليا متواجدين باكبر مستشفى ولاده في الشرق الاوسط، ويعتبر هذا المستشفى صديق للبيئه. تعالوا شوفوا معي. يتكون المستشفى من 789 غرفه، 80% من الغرف مطلين على البحر، جميع الغرف خاصه ولا يوجد غرف عموميه. عندنا في مستشفى الولادة الجديد 4 صيدليات ومخزن طبي. كل الصيدليات مزودة بأحدث
الأجهزة الطبية اللي تساعد على سرعة لكل مراجعة راح يكون عندها ملف إلكتروني مربوط بنظام سهل، بحيث إنه يسهل عليها معرفة الأدوية المصروفة لها وموعد استحقاق الصرف. الجهاز اللي انتم شايفينه هنا هو جهاز صرف آلي حق الأدوية. أول ما تيجي المراجعة للصيدلاني يمسحون الباركود، والجهاز على طول يعرف الأدوية المصروفة لها من قبل الدكتور، وتطلع هني عندنا هالجانب. من بعدها ياخذها الصيدلاني ويسوي عليها دبل تشيك ويصرفها للمريض. مستشفى الولادة الجديد في 28 غرفة عمليات أمراض نساء، وهم بعد في 59 غرفة عمليات ولادة. كل غرفة فيهم سنجل، يعني الوحدة تولد بغرفة عمليات ولادة وبروحها ما معاها حد بالغرفة. يا جماعة ركزوا على هالجهاز لأنكم راح تشوفونه بكل زاوية في المستشفى. احنا حاليا موجودين بإحدى أجنحة الأطفال الستة، وبما أن قلت لكم وزارة الصحة حرصت أنها تستخدم أحدث التقنيات في المستشفى، هذه السوارة هي من أحدث التقنيات، راح تكون مربوطة بالمولود وبأمه، بحيث أنه ما يطلع من المنطقة المخصصة للمولود. وأول ما يطلع من المنطقة المخصصة للمولود راح ترن أجهزة الألارمات في الجناح وراح تقفل جميع المباني. حرصت وزارة الصحة أنها تزود المستشفى بأحدث التقنيات، وهذا هني النوماتيك تيوب هو أحد التقنيات الحديثة اللي يستخدمونها بالمستشفى لتسهيل النقل واستلام العينات والأدوية بين المختبرات والصيدليات والأجنحة وغرف العمليات. وبعد أزيدكم من الشعر بيت، تقدر تنقل العينات والأدوية بين هالمبنى للمبنى الثاني، وتتراوح المدة كاملة ما بين دقيقة إلى دقيقتين بالكثير. خلينا نفترض ان عندنا حاله طارئه بغرفه العمليات ونحتاج نرسل العينات الى المختبر باسرع وقت ممكن. راح نحطها بالكبسوله، نسكر عليها، نحطها بجهاز النوماتيك تيوب، نحط رقم المحطه، المفروض خلال 5 ثواني تنطلق الكبسوله. احنا الحين رايحين حق اكبر جهاز معالجه مركزي في الشرق الاوسط، تبون تعرفون شنو هو؟ تعالوا. هذا هو اكبر جهاز معالجه مركزي هنا عندنا في مستشفى الولاده، ومثل ما قلت لكم في اول فيديو ان وزاره الصحه حرصت انه يكون المبنى صديق للبيئه. هذا الجهاز ياخذ السوائل الملوثه قبل لا يرسلها للصرف الصحي، يعالجها عن طريق الحراره وتصير امنه للصرف الصحي. كلكم قاعد تسالون الكبسوله اللي حطيناها بالنوماتيك تيوب شلون تتنقل من مبنى لمبنى او من مختبر لمختبر او من صيدليه لصيدليه. هذه غرفه التحكم الرئيسيه، وهذه البايبات تخدم عمليه النقل. எல்லாமே டெக்னாலஜி தான். இது மகப்பேற்று மருத்துவமனை. இது வந்து பார்த்திங்கன்னா சபா ஹாஸ்பிட்டலுக்கு சம்மந்தப்பட்ட வெளிநாட்டவர்கள் குவைத்தி இவங்க எல்லாருக்குமே மகப்பேற்று இனி அங்கே தான். அதே மாதிரி ஃபுல் ஸ்பெஷலாகவே ரெடி பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு செக்ஷனையும் பார்த்திங்கனாலே தெரிஞ்சிருக்கும். எல்லாமே எலக்ட்ரானிக். இப்போ ஒரு மெடிசன் தேவைன்னா எத்தனாவது ஃப்ளோருக்கு போகணுமோ அத்தனாவது ஃப்ளோருக்கு ஆள் போகிறதில்ல. கேப்சூல்ஸ் மூலமே மெடிசன்ஸாக இருக்கலாம் அல்லது ஆர்கன்ஸாக இருக்கலாம், உடல் உறுப்புகளாக இருக்கலாம், எந்த ஒரு எமர்ஜென்சியாக இருந்தாலும் அடுத்த செகண்ட் லிஃப்ட்டில் போகிற மாதிரி இது வந்து அந்த டெலிபோர்ட்டிங் பண்ணுற மாதிரியே அந்த லைன்கள் பட்டை லைன்களுக்குள்ளாலே அந்த கேப்சூல்ஸ்கள் போயிடும். வேறு லெவலில் வெறித்தனமாக ஆரம்பித்து வச்சுருக்கிறாங்க சபா ஹாஸ்பிட்டல் மகப்பேற்று மருத்துவமனையை. அதே போல் இனி வரும் காலங்களில் சில டெவலப்மெண்ட் இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இந்த ரோடை மட்டும்தான் போட மாட்டேங்கிறாங்க. அந்த ரோடையும் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டாங்கன்னா ஓட்டுநர்களாகிய நாங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் ரோட்டுக்கு வெளியாகினா உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டு தான் ஓட வேண்டியிருக்குது. ஒவ்வொரு ரோடும் ஒவ்வொரு பள்ளமும் அப்படி பயமுறுத்துது. ரோடையும் அப்படியே ரெடி பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.